ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பக்கெட்டிலிருந்து நாம் இன்றைக்கி எப்படி நாம் ஒரு அடுப்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் பார்க்க. இப்படி வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். சரியா? அந்த மாதிரி ஒரு ரவுண்டு வரும். வாங்க கான்செப்டுக்குள்ளே போகலாம். இந்த பக்கெட்டை பார்த்தீங்கன்னா அளந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 1 இன்ச்சு கம்மியாக வச்சு 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு இதிலிருந்து ஒரு 7 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு இதை கட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பக்கெட்டிலிருந்து நான் இதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இதை 7 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோ பார்த்தியா, 7 இன்ச்சு அளவு மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அடிப்பகுதி, அதுக்கு அடுத்த பிட்டு 6 இன்ச்சு. தெரியுதா? கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. 6 இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் அந்த குறுக்குத்தாள் அகலமாக இருக்குமில்ல, அந்த பகுதியை ஒரு 6 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 6 இன்ச்சு குறுக்குத்தாளை கட் பண்ணி இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கணும். அதாவது மேல் பகுதி அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்த சென்டர் பகுதி வெட்டுறமில்ல, அதில் ஒரு 6 இன்ச்சு குறுக்குத்தாளை இது இப்படி இருக்கும். இதை அப்படி சென்டராக கட் பண்ணி 6 இன்ச்சு இது இப்படி இந்த மாதிரி பிட்டு தனியாக எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி டேப் ரோல் போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி அடிய ஒரு பீஸ் இருக்கும். இது வேஸ்ட்டு. இது நமக்கு தேவையில்லை. வேணுன்னா நம்ம ஒரு சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு தண்ணி மூடி வைக்கவோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. நம்ம நோட்டுக்கு போடக்கூடிய அட்டை தான், மேல் அட்டை. அந்த அட்டையை எடுத்து இப்படி வச்சு அந்த 2வது பீஸ் இருக்குல்ல, கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறோம்ல, அதில் இப்படி மார்க்கர் வச்சு இப்படி வெளிப்புறமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். சரியா? அந்த மாதிரி ஒரு ரவுண்டு வரும். இந்த ரவுண்டு அளவுக்கு இந்த கட்டரை வச்சு கத்திரிக்கோல் வச்சு அதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக போயிட போகுது. ரவுண்டுக்கு உள்ள எந்த காரணத்தை கொண்டும் வந்துடக்கூடாது. இப்போ வெளியே போனால் கூட நம்ம அடுத்த முறை அதை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை நம்ம ஒட்டி தான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி தகரத்தை எடுத்து, ஏதோ ஒரு தகரம் எடுத்து நல்லா ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு வர மாதிரி 6 அல்லது 7க்குள்ளே வர்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மடக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இதை நம்ம டேப் ரோல் போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் வரும். நம்ம டேப் ரோல் போட்டு இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 PVC பைப்பு, 3/4 இன்ச்சு பைப்பு, ஒரு ஜானுக்கு 2 பைப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மணலும் சிமெண்ட்டும் போட்டு கலவை இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கெட்டியான கலவையாக பேஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீஸுக்கு நல்லா ஆயில் அடிச்சுக்கணும். ஆயில் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரு வச்சுக்கணும். பேப்பர் வச்சு இந்த அகலமான தளவு கீழே போகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். பேப்பர் இருக்கிற மாதிரி, அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலவை போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்படி அடிப்பகுதி நம்ம 1 இன்ச்சு கலவை போடும்போது நம்ம கொஞ்சம் வரன்னு போட்டு நல்லா இப்படி கையில் அமுக்கி விட்டுக்கணும். 1 இன்ச்சுக்கு போட்டு நல்லா கையில் சுற்றியும் அமுக்கி விடணும். ஏதோ ஒன்று தட்டுறதுக்கு இப்படி ஏதுவாக ஒரு எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கணும். தட்டினாலே சவனாக வரும். பாரு, இப்படி சவனாக வரும்.
முதலுக்கு இதை வந்து இப்படி வச்சு எடுத்துக்கணும். அந்த அச்சோட ரவுண்டு இருக்கிற பக்கம் இந்த மாதிரி பேப்பரை இந்த ரவுண்டு மட்டத்துக்கு வைக்கணும். இந்த பேப்பரை வச்சு அதுக்கப்புறம் இதை வைக்கணும். இப்படி அந்த பேப்பர் மேலே வைக்கணும். பேப்பர் மேலே வச்சு நாம் மண் போட்டுக்கலாம். மண் போட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கணும். இப்படி பொறுமையாக அமுக்கி விட்டுக்கணும். நல்லா இந்த சைடில் வந்து அதிகம் மண் சிந்தாமல் இப்படி கை ஒட்டி பொறுமையாக பண்ணிக்கணும். கொஞ்சமாக சிந்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாக சிந்தாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக ஆட்டாமல் எடுக்கணும். எடுக்கிறது தான் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீண்டும் இங்கே பார்க்குறீங்க, இந்த மாதிரி கலவையை சிமெண்ட்டும் மணலும் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பைப்பை ஒரு அரை அடி வித்தியாசத்தில் இப்படி வச்சுக்கணும். சென்றாக வச்சு இந்த சந்தில் நாம் மணலை ரொப்பிக்கலாம். பார்க்குறீங்க, கலவை இந்த பதத்துக்கு கலந்துக்கணும். ஐயா இந்த மாதிரி நல்லா பதமாக கலந்து அதுக்கப்புறம் ஒரு டப்பால் மோந்து இந்த ஓரமாக ஊற்ற ஆரம்பிக்கும். மணல் மேலே எந்த காரணத்தை கொண்டும் ஊற்றக்கூடாது. இப்படி இந்த மாதிரி சுற்றியும் ஊற்றணும். ஊற்றிட்டு லேசாக அப்படி தட்டி விடணும். அப்போ தான் நல்லா சந்து இல்லாமல் வரும். ஆவை மேலே இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கணும். மணல் மேலே வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த தகட்டை மூணையும் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த நேர் கொஞ்சம் இப்படி இந்த 3 பக்கம் இருக்கிறத மணலை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாரி எடுத்துடணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலவையை போட்டு ரொப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலவை போட்டு 3க்கும் ரொப்பிட்டோம்னா அடுப்பு நம்மளுக்கு ரெடி. இந்த மாதிரி போட்டு ஒரு 4 நாள் 5 நாள் காய விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான அடுப்பு ரெடி. இப்போ நம்ம அடுப்பை எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதில் மண்ணை அள்ளிக்கலாம். அடுப்பில் இருக்கிற மண்ணை அள்ளிட்டோம், எடுத்துருவோம். அடுப்பை வெளியே எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். காரையெல்லாம் விட மாட்டேங்குது, நல்லா தட்டுனா தான் தண்ணி ஊத்தாதே வந்து மாட்டேங்குது. நல்லா சுரண்டி எடுத்தா தான் அடுப்பு நல்லா வரும். இது வேற இட்டுக்கு
அடுப்பு ரெடி. ஆம்லெட்டு போட்டு பார்க்கலாமா? லவுண்டவல் கருகன் தீஞ்சே போச்சு ஆம்லெட். அடுப்பு ஓவராக எரிஞ்சதுனால தீஞ்சு போச்சு. ஒன் சைடு நல்லா இருக்குது.